ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த சித்த வைத்தியத்தில் என்னுடைய முப்பாட்டனார் காலத்திலேருந்து இன்னைய காலகட்டங்கள் வரலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பலகீன சம்பந்தப்பட்டதுக்கு மூலிகை ரகசியங்கள் அபரிதமான மூலிகை ரகசியங்கள் அவங்க கையாண்டு வந்திருக்கிற ஒரே காரணத்தினால தான் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் படுற சித்திரவதையை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு வாய்க்கிலேயே பேசிட்டு வந்துட்டு இருக்கிற நாம் அந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரே காரணத்தினால இன்றைக்கி எந்த அளவுலாம் அவங்க கெட்டு குட்டிச்சவராகி சின்ன பண்ணமாய் வாழ்க்கையே எதுக்குமே தகுதி இல்லாத ஸ்டேஜில் ஒவ்வொரு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் வந்துட்டுருக்கிறாங்க. ஆதங்கப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சியில் நான் பேசி வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த சூடு பட்டுச்சின்னு வச்சுங்க, இந்த கையில் சூடு பட்டுச்சுன்னா இந்த சூடு என் கையில் பட்டுச்சு அப்படின்னா இந்த சூட்டினுடைய அருமை எனக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய இங்கே இருக்க அவ்வளோ பேத்துக்கு இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற அவ்வளோ பேத்துக்குமே அதனுடைய வழி தெரியாது. என்னுடைய கையில் சூடு பட்டுச்சுன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த மூலிகை ரகசியங்களினுடைய விவரங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்கள்லாம் இன்றைக்கி என்ன அளவுக்கெல்லாம் சின்ன பண்ணம் ஆகிட்டு இருக்கிறாங்க, மகன் போன்ற வாலிபர்கள் எந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 50-55 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜெல்லாம் குடும்பத்தில் மனைவியும் அவரும் குழந்தை குட்டிக்கு பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிற காலகட்டங்களில் அவங்க படுற சித்திரவதைகளை பார்த்துட்டு அட கடவுளே, செக்ஸுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறானா, ஆண்டு அனுபவித்த சுகத்துக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறானா 50-55 வயசில் இருக்கிறவங்களாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு குடும்பங்கள்லாம் சின்ன பின்னம் ஆகுதுங்கிறதுனால தான் இது அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த நிகழ்ச்சி நான் பேசி வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த மூலிகை ரகசியங்கள் அந்த அளவுக்கு மூலிகை ரகசியங்கள் விவரங்கள் எங்களுக்கு தெரியறதுனால இந்த சின்ன வயசு பையன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான், திருமணம் பண்ணக்கூடிய பையன் அவன் வாழ்க்கை எந்த அளவுக்குலாம் வீணாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் வந்து அதிகபட்சமாக நான் முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டுருக்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த செக்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னாக்க பல நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்காங்க. பல நிகழ்ச்சியில் அதாவது ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுங்க, இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவங்க அப்பா அந்த பையன் மேலே எந்த அளவுக்கு உரிமை வச்சுருப்பாங்க, அம்மா எந்த அளவுக்கு உரிமை வச்சுருப்பாங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவன் எந்த அளவுக்கெல்லாம் ஏமாற்றிட்டு இந்த செக்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவனுடைய வாழ்க்கையை சின்ன பண்ண அடைய வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணி வாழ்க்கை எதுக்குமே தகுதி இல்லாத ஸ்டேஜில் அவன் வாழ்க்கையை வந்து படிக்கிற பையன் அவனுடைய தகுதி இழந்துடுறான், திருமணம் பண்ணக்கூடியவன் அவனுடைய தகுதி இழந்துடுறான். அப்படிங்கிறத வருத்தப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சி வந்து அதிகபட்சமாக ஒரு பெத்த தாய் தகப்பனார் அந்த பையன் மேலே நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க வாழ்க்கையை எந்த அளவு சின்ன பண்ண படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய தமிழ்நாட்டில் பிறந்த எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக சண்டை போட்டு திட்டி ஒரு தகப்பனார் அந்த பையனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாரோ அதை விட அதிகபட்சமாக அவங்க குடும்பத்தில் நான் முக்கியத்துவம் எடுத்துக்கிறேன். சண்டை போட்டு திட்டி பார்க்குறேன். சில நிகழ்ச்சியில் நான் அழுது கூட பார்க்குறேன். டே கண்ணு வாழ்க்கை வீணாகி போட்டுடா, சின்ன பண்ணமாகி போட்டுடா, சித்திரவதை அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்கடா, அப்புறம் கண் கெட்டு போய் சூரியன் நமஸ்காரம் பண்ணாதீங்கடான்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதிகபட்சமாக சொல்லி அழுது கூட நான் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா, டே கண்ணு தப்பு செய்யாதரா, இதனுடைய விவரங்கள் இந்த மாதிரி, இந்த வாழ்க்கை இந்த அளவுக்குலாம் வீணாகும், இதனுடைய விவரங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதுனால, ஏன்னா என்னுடைய தமிழ்நாட்டு பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களும் சொல்கிறதுல தப்பே இல்லையே, அவனுங்க வாழ்க்கை என்ன அளவுக்குலாம் வீணாக போக போகுது அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வாலிபர்களும் இன்றைக்கி அதிகபட்சமாக பார்த்திங்கனாக்கா இப்போ நான் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி வந்துட்டுருக்கேன். இந்த பலகீனத்தில் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை என்ன அளவுக்குலாம் சின்ன பண்ணம் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதிகபட்சமாக நான் பார்த்திங்கன்னா சண்டை போட்டு திட்டி, ஏன்னா அதிக முக்கியத்துவம் எடுத்து என்னுடைய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பையன் கூட கெட்டு குட்டிச்சவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அதிக முக்கியத்துவம் எடுத்து கொடுத்து நான் இந்த நிகழ்ச்சியில் நான் பேசி வந்துட்டுருக்கிறேன்.